தினமலர் நாளிதழ் சார்பில் சென்னையில் நடத்தப்பட்டு வரும் எக்ஸ்போ கண்காட்சியின் ஒவ்வொரு அங்குலமும் பார்வையாளர்களை அதிசயிக்க வைத்து வருகிறது. இதை மேலும் மெருகூட்டும் வகையில் கண்காட்சி அரங்கில் தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் செய்வித்த மணல் சிற்பங்கள் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. ஒரு பக்கம் புன்னகை பூக்கும் புத்தர், மறுபக்கத்தில் சோகத்தில் இருக்கும் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கையான மனித வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மணல் சிற்பம் விளக்குகிறது. அதே போல தாயின் அன்பை காட்டும் வகையில் கொரில்லா குரங்கின் சிற்பம், கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடல் கன்னியின் மணல் சிற்பமும் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றை உருவாக்குவதற்கு 3 லோடு மணல் கொண்டு வரப்பட்டது. மணல் சிற்ப கண்காட்சி முத்துத்தேவன்பட்டியில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு லெவலில் நம்ம ஸ்கூல் பாப்புலரான ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு தடவை இந்திய சாதனைக்கான லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் முயற்சியில் 12 மணி நேரத்தில் 9 அடி உயரமும் 8 அடி அகலமும் உள்ள சிலைகள் ஒரு 15 பண்ணி எல்லா மீடியாக்கள்லையும் பரபரப்பாக பேசப்பட்ட நம்ம ஸ்கூல் குழந்தைங்களோட ஒர்க்கு இன்னைக்கு தினமலர் மூலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மணல் சிற்பத்துல 7ஆம் கிளாஸ்ல இருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மணல் சிற்பங்கள் செய்வதற்கென்றே இப்பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியிலேயே தனியாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இப்பள்ளி மாணவர்கள் விரைவில் கின்னஸ் புத்தகத்திலும் இடம் பிடிக்க உள்ளனர். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார். நம்ம குழந்தைங்க இன்னைக்கு தினமலர் எக்ஸ்போக்காக நீங்க பாக்குற இந்த சிற்பங்கள் ஒரே நாள்ல உருவாக்கப்பட்டது. இன்னும் விரைவிலே கின்னஸ் பண்றதுக்கும் இல்ல இன்டர்நேஷனல் ஷோஸ்ல சயின்ஸ் கல்ச்சர் ஷோஸ்ல கலந்துக்கிறதுக்கும் பள்ளி முயற்சி பண்ற இந்த சமயங்கள்ல இந்த மாதிரியான தினமலர் எக்ஸ்போ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி மாணவர்களிடம் கேட்டபோது மணல் என்ன, கல்லையும் கடவுளாக மாற்றி விடுவோம் என்கின்றனர். படிப்புல மட்டும் நாங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க விரும்பல. எல்லாத்துலயும் நாங்க ரொம்ப தெளிவாகவும் உலகத்தை பத்தி அறிஞ்சுக்கணும் நாங்க விரும்புறோம். அதனால எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க எங்க ஐடியாஸை எங்களுக்குள்ளே வச்சுக்காம வெளியில நாங்களே ஒன்னும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 3 ஸ்கல்ப்சர்ஸுமே நாங்க ஒரு தீமோட செஞ்சிருக்கோம். இப்ப கொரில்லா பாத்தீங்கன்னா நாங்க மதர்ஸ் லவ் அப்படின்ற ஒரு தீம்ல நாங்க செஞ்சிருக்கோம். மெர்மைட் கன்சர்வ் தி மெரைன் லைஃப்காகவும், இது லவ்விங் குப்தா ஹாப்பினஸ், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற தீமோடையும் நாங்க இந்த ஸ்கல்ப்சர்ஸ் செஞ்சிருக்கோம். இந்த மணல் சிற்பங்களை பார்த்து வியப்பின் உச்சிக்கு போன பார்வையாளர்கள் இவர்களின் சாதனை பயணம் தொடர மனதார வாழ்த்தினர். மண்ணில் செஞ்ச சிலைகள் எல்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இயற்கையும் இதில் பார்த்தது கிடையாது. பட் சிலைன்னு வரும்போது இது அவ்வளோ அற்புதமா இருக்கு. ப்ளஸ் இதில் செஞ்சது ஒரு ரூரல் ஏரியாஸ்லேருந்து ஒரு அழகான நல்ல பசங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியது. அது இந்த மணல் சிற்பங்கள் சொல்லாமல் சொல்லும் தத்துவத்துக்கு பார்வையாளர்கள் சல்யூட் வைத்து பாராட்டினர்.